மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதட்டமான சூழல் கடந்த 4-5 நாட்களாக இருக்கு. குறிப்பா ஈரான், இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன். இப்போ இந்த நாடுகளோடு சேர்த்து அமெரிக்காவும் உள்ளிழுக்கப்பட்டிருக்கு. அங்கும் ஒரு குழப்பமான சூழல் உண்டாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹைனி கொல்லப்பட்டதற்கு பின்னால அமெரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதனை அமெரிக்கா என்னவா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தியா இப்போ இருக்கு. ஹமாஸுடைய தலைவரான இஸ்மாயில் ஹைனி கரெக்டா ஈரான்ல நடக்க போற ஒரு புதிய அதிபருடைய பதவி ஏற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த விஷயம் மத்திய கிழக்குல மிக பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஈரானுடைய மண்ணில் அவர் கொல்லப்பட்டதுதான் மிக 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 ஒரு சர்ச்சையான விஷயமா மாறி இருக்கு. இந்த நிலையில இந்த விஷயத்துக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் என்னவா இருக்கும், யாரா இருக்கும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது தொடர்பான விசாரணைகளுமே தொடர்ந்து அந்த நாட்டில் நடத்தப்பட்டு வருது. குறிப்பா ஈரான் இந்த விஷயத்துக்கு பகிரங்கமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் மேல. இதற்கு சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க கொடுக்க போற பதிலடி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுமே மத்திய கிழக்குல ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இஸ்ரேல் நேரடியாகவே ஈரானை தாக்கியிருந்தாங்க. இந்த நிலையில் அங்கே ஆட்சியும் மாறுறதால ஸோ அங்கே புதிய அதிபராக வரப்போகிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே பயங்கர எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த நிலையில் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவிலே பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹைனி கொல்லப்பட்டது மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸிற்கு நேரடியாக நிதி உதவி, ஆயுத உதவி பண்ணுறவங்களே ஈரான் தான். ஸோ அவங்களுடைய பிள்ளை மாதிரின்னு சொல்லலாம் ஹமாஸ். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிக முக்கியமான அமைப்பாக ஹமாஸ் இருக்கு. ஏன் ஹமாஸுக்கு ஈரான் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு இஸ்ரேலை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதோ அதை விட உயர்ந்து நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி ஈரான் பல வருடங்களாக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் அமெரிக்கா கூட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்களோ இவங்க அந்த அளவுக்கு அமெரிக்கா விட்டு தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கடந்த 50 வருடங்களுக்கும் மேலே மிக மோசமான ஒரு பகை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இப்போ ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹைனி கொல்லப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்துல கண்டிப்பா அமெரிக்காவுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போ ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய திட்டம் இல்லாமலோ அல்லது ஒப்புதல் இல்லாமலோ இவ்வளவு பெரிய விஷயத்தை இஸ்ரேல் கண்டிப்பா பண்ணியிருக்க முடியாது. அதுவும் ஹமாஸுடைய தலைவரை ஈரானுடைய மண்ணிலே கொண்டிருக்க முடியாது, படுகொலை செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ இதற்கு அமெரிக்கா என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எங்களுக்கு முன்னமே தெரியாது, இப்படி நடக்க போறதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் மட்டும் இல்லை, லெபனானில் இருக்கிற ஆயுத குழுக்களோ அல்லது சிரியாவில் இருக்கிற ஆயுத குழுக்களோ ஈரானில் இருக்கிற ஆயுத குழுக்களோ யாராக இருந்தாலும் சரி, மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோமே தவிர இந்த விஷயம் பற்றி எங்களுக்கு முன்னமே தெரியாது. ஹமாஸுடைய தலைவர் இந்த மாதிரி கொல்லப்பட போகிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னமே தெரியாது. அந்த மாதிரியான தகவல்கள் எதுவுமே எங்களுக்கு வரவில்லை. குறிப்பாக உளவு தகவல்கள் கூட எதுவுமே வரலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஈரானுடைய கருத்தை நேரடியாக அமெரிக்கா மறுத்திருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் கடந்த 50-60 வருடங்களுக்கும் மேலே மோசமான ஒரு பகை இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியுமே எழுது. ஆனால் ஈரான் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் கண்டிப்பா அமெரிக்கா இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு தெரிவிச்சவங்க அமெரிக்கா கொடுத்த பதிலையுமே மறுத்திருக்காங்க. கண்டிப்பா இது திரும்பவும் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மத்திய கிழக்குல இருந்த பிரஷர் இப்போ அமெரிக்கா பக்கமும் திரும்பி இருக்கு.